ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஸ்ரீமாஸ் கிச்சனில் கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீட்டுக்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். எல்லா கிச்சன் டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மைக்ரோவேவ் அவன் யூஸ் பண்ணும் பொழுது அதில் நீங்கள் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீர் எடுத்துக்கிட்டு எலுமிச்சை பழத்தோலோ இல்லை ஆரஞ்சு பழத்தோலையோ போட்டு நீங்கள் வச்சிங்கன்னா மைக்ரோவேவ் அவன் எப்பொழுதுமே க்ளீனாக இருக்கும், நல்ல நறுமணமாகவும் இருக்கும். இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸு பார்க்கலாம். நம்ம எப்பயுமே சமைக்கும்போது பாத்திரம் க்ளீனாக இருந்ததுன்னா அதை அடி பிடிச்சிக்கோங்க. அந்த மாதிரி அடி பிடிச்சிருக்கிற பாத்திரத்துக்கு எப்படி சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த பாத்திரத்தில் நீங்கள் அடுப்பில் வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் சோப் அண்ட் வாட்டரை நீங்கள் ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா சோப்பு தண்ணி நீங்கள் நல்லா தண்ணி பண்ணி அதை லிக்யூட் மாதிரி வச்சிங்கன்னா வச்சு கொஞ்சம் நேரம் சூடு பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சுடுங்க. வச்சுட்டு நீங்கள் அதுக்கடுத்து க்ளீன் பண்ணும்போது அடியில் பிடிச்சிருக்கக்கூடிய அந்த கருப்பாக இருக்கக்கூடியது எல்லாமே சரியாயிடுங்க. இப்போ பாத்திரம் பளிச்சுன்னு இருக்கும். இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். பீங்கான் பாத்திரம் எப்பயுமே பளபளன்னு இருக்க நீங்கள் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உப்பும் வினிகரும் சேர்த்து க்ளீன் பண்ணிங்கன்னா பீங்கான் பாத்திரம் புதுசு மாதிரி பளபளன்னு இருக்கும். இந்த பீங்கான் பாத்திரம் மட்டும் இல்லைங்க, நீங்கள் உப்பும் வினிகரும் வச்சு கண்ணாடி பாத்திரம் கூட க்ளீன் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வாரத்தில் ஒரு டைம் க்ளீன் பண்ணி வச்சிங்கனாலே பளிச்சுன்னு இருக்கும். நீங்கள் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே பளிச்சுன்னு இருக்கிறதுக்கு நம்மளுடைய சமையல் கட்டில் வினிகரும் உப்பும் வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் ஒரு சின்ன டிஷ்யூ பேப்பர் வச்சு அதை க்ளீன் பண்ணிட்டு வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த டிப்ஸு பார்க்கலாம். நம்ம சப்பாத்தி பூரி செய்யும் பொழுது சப்பாத்தி மாவு எப்பயுமே நமக்கு மீந்துடுங்க. அது எப்படி நம்ம க்ளீனாக வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் சப்பாத்தி மாவு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிக்கிட்டு அதை ஒரு காற்று போகாத ஒரு பாலித்தீன் கவரில் வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கருப்பாகாமல் பளிச்சுன்னு நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரி இருக்கும். மேலே ஒரு மாதிரி எப்பயுமே காஞ்ச மாதிரி இருக்கும், கருப்பு கலர்லாம் மாறி இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் இந்த மாதிரி நம்ம சேஃபாக வைக்கும் பொழுது அதனுடைய கலர் அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸு, நம்ம ஹோட்டல் கடையில் பார்க்கும்போது பூரி எப்பயுமே உப்பெல்லாம் இருக்கும். அதனுடைய சீக்ரெட் என்னென்னா மாவு பிசையும் பொழுது கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை தாங்க அந்த உப்பெல்லாம் இருக்கிறதுக்கு காரணம். கொஞ்சமாக கூடவே ரவையும் சேர்த்துக்கோங்க. நல்லா உப்பி இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு நமக்கு உப்பலாகவே இருக்கும் அந்த பூரி. நம்ம அதனால் நீங்கள் ரெண்டையும் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். பாதாமுடைய தோல் உரிக்கிறதுக்கு கொதிக்கிற நீரில் பாதாமை போட்டுட்டிங்கன்னா மேலே இருக்கிற தோல் ஈஸியாக கழண்டு வந்துடும். இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ரவா தோசை நம்ம செய்யும் பொழுது கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னவே நம்ம இதை நல்லா ஊற வச்சு அதுக்கு அடுத்தது அதில் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா புளிச்சு வரும். இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுட்டு பிறகு நீங்கள் ரவா தோசை எடுத்து நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு நல்லா மொறுமொறுப்பாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரவா தோசையை செய்யும் பொழுது அதுக்கு முன்னாடி நம்ம ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் முருகலாக நமக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரவா தோசை செய்யும்போது அதில் பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இஞ்சி தட்டி போட்டிங்கன்னா ரொம்ப சுவை கூடுதலாக இருக்கும், மொறுமொறுப்பாகவும் இருக்கும். நீங்கள் அப்படியே சாப்பிட்றலாம், காரத்தன்மை இல்லாமல் இருக்கும். அடுத்த டிப்ஸு பார்க்கலாம். இப்போ தேங்காய் நம்ம துருவி அதை எடுத்து அதை பால் பிழியறதுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் நேரம் அந்த தேங்காயோடைய இது போட்டு வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்தது நீங்கள் தேங்காய் பால் பிழியும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக நிறைய பால் கிடைக்கும். ரோஜா பூ நம்ம உதிர்த்து அதை நம்ம குல்கந்து செஞ்சு வரும் பொழுது இந்த வெயில் காலத்தில் வரக்கூடிய வயிறு புண்ணில் வரக்கூடிய அனைத்து விதமான சரும நோய்களுக்கும் இது சிறந்த தீர்வாக இருக்குங்க. நம்ம ரோஜா பூ கிடைக்கும் பொழுது இந்த மாதிரி உதுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் குல்கந்து மாதிரி செய்யலாம், இல்லை பொடி மாதிரி அரைச்சி நீங்கள் ஃபேஷியலுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரோஜா பூ இதழ் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அதை யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெண்டைக்காய் பொரியல் கொழகொழப்பு தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வெண்டைக்காயை கட் பண்ணி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வெளியே வச்சுருந்து நீங்கள் அப்புறம் தனியாக ஒரு தவாவில் எண்ணெய் ஊற்றாமல் நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு பொரியல் செய்யும் பொழுது நல்லா அந்த வழுவழுப்பு தன்மை இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. வெண்டைக்காய் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஆயில் விட்டாலே உங்களுக்கு கிறிஸ்பினஸ் நல்லா வரும். அடுத்து நீங்கள் பாலக்கீரை எடுத்து கட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது நீங்கள் பொரியல்லையோ மற்ற கீரை துவையல்லையோ நீங்கள் சேர்க்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாக அந்த ஒரு விசிலே உங்களுக்கு வெந்து வந்துடும்.
பூண்டு நம்ம வாங்கும் பொழுது எப்பயுமே வந்து பூண்டு பல் வெளியே தெரிகிற மாதிரி இருக்கிற பூண்டை தான் நம்ம வாங்கணும். அப்போ தான் அந்த பூண்டு வந்து நமக்கு வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம கெடாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு பல் தெரியாமல் இருக்கிற மாதிரி இருக்கிற பூண்டை நம்ம வாங்கக்கூடாது. இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டின பூண்டு பல் மாதிரி இருக்கணும். நீங்கள் வாங்கினீங்கன்னா ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்ஸு பார்க்கலாம். வெங்காயத்தை வாங்கும் பொழுது 2 இதழ் இருக்கக்கூடிய வெங்காயத்தை தான் வாங்கணும். அதுதான் நீண்ட நாளைக்கு நமக்கு கெடாமல் இருக்கும். கொஞ்சம் பழைய வெங்காயமாக பார்த்து சின்ன வெங்காயத்தை வாங்கினீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கெடாமல் இருக்கும். அவரைக்காய் வாங்கும் பொழுது அதில் சீட்ஸ் இருந்தால் அந்த சீட்ஸை தனியாக உரித்து நீங்கள் காரக்குழம்புலையோ புளிக்குழம்புலையோ இல்லை வேறு ஏதாவது பொரியலோ சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பர்பிள் கலரில் இருக்கக்கூடிய அவரைக்காவில் சீட்ஸ் இருந்தாலுமே அது வந்து நீங்கள் பொரியல் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி அவரைக்காயை நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, பட்டை அவரைக்காயும் இருக்குது. அந்த அவரைக்காயை நீங்கள் வாங்கும் பொழுது அதில் சீட்ஸ் இருந்ததுன்னா நார் இருக்கும், டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அது கொஞ்சம் நல்லா இலசாக பார்த்து வாங்கணும். நீங்கள் இதை நல்லா உடைச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நார் வருதா வரலையான்னு சொல்லிட்டு. தேங்காய் வாங்கும் பொழுது நல்லா பெருசாக இருக்கக்கூடிய கருப்பு காயாக பார்த்து வாங்கினீங்கன்னா அது சட்னிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அதை நல்லா ஒரு பாலித்தீன் கவரில் கட்டி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சட்னிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது 1 வாரத்துக்கு மேலே கெடாமல் இருக்கும். அடுத்தது நீங்கள் வந்து வெண்டைக்காயை ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிங்கன்னா அதுலேருந்து தண்ணி இருக்கும். அந்த தண்ணி எடுத்து நீங்கள் மறுநாள் சப்பாத்தி செய்யும் பொழுது அந்த சப்பாத்தி மாவு கூட கொஞ்சம் சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்கும். வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய அயன் சக்தி நம்ம குழந்தைகளுக்கு கிடைக்கும். வெண்டைக்காய் சாப்பிடாதவங்க கூட நம்ம இந்த மாதிரி சப்பாத்தியாக செஞ்சு தரலாம். அடுத்து மிளகை வந்து நம்ம வீட்டிலே பொடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பொடி பண்ணும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக பொடி ஆகிடும், கெடாமலும் இருக்கும். இன்றைக்கி பார்த்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். விஷ் ஹாப்பி குக்கிங் ஃப்ரெண்ட்ஸ்.